பழைய காலத்தில் இருந்த இதுதான். நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ 2-3 நாளோ இல்லை சிலவங்க வந்து டெய்லியோ ஆயில் மசாஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நான் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறேன், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கிறேன்னு சொன்னால் அது ஃபேஷனாக போயிடுச்சுப்போம். தலைவலிக்கு வாயில் வந்த மருந்தெல்லாம் வாங்கி போடுறவங்க உண்டு. நிறைய பேரோட பேகு, பர்டிகுலர் லேடிஸோட பேக்கு செக் பண்ணியாச்சுன்னா ஏதாவது 4 பெயின் கில்லர்ஸ் இருக்கும். யூ ஹேவ் டு டூ ஒன் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரூட் காஸ் மேனேஜ்மெண்ட். எதனால இது ஒரிஜினலி இது ஆரம்பிச்சிருக்கோ அதை கிளியர் பண்ணணும். Because many people make it worse by doing a massage in a very inflammatory stage. Swelling இருக்கிற ஜாயிண்டில் கொண்டு போய் மசாஜ் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாஸ்தி தான், திருப்பியும் இன்னும் மோசமாக தான். ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் 50+, 55+க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காமன் இஷ்யூ என்னென்னா முட்டி வலி. அந்த முட்டி வலி அப்படிங்கிறது எதனால் ஒரு ஏஜ், அந்த ஏஜ்க்கு மட்டும் அதிகபட்சமாக வருதுன்னு நினைக்கிறீங்க? லைஃப் ஸ்டைல், ஐ மீன் யுவர் ஈட்டிங் பேட்டர்ன், ஃபுட்டு. போன் வந்து க்ரோத் ஆகிறது, ஓஸ்டியோஜெனசிஸ்ன்னு சொல்கிற போன் செல் மல்டிப்ளிகேஷன் வந்து டேமேஜ் ஆகிற இது போன் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரிதம் உண்டு. ஒரு 35-38 வரைக்கும் இது புது செல் உண்டாகிறது ஜாஸ்தி இருக்கும், டிப்ளீட் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஸோ போன் டேமேஜ் ஆகிறது அப்பப்போ ரீப்ளேஸ் ஆகி போன் ஸ்ட்ரென்த் வந்துகிட்டே இருக்கும். 38-40 வயசுக்கு அப்புறம் இந்த செல் மல்டிப்ளிகேஷன், புது செல்ஸ் உண்டாகிறது குறைஞ்சிட்டே வரும், டேமேஜ் ஆகிறது இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்கும். அதாவது ஸ்லோலி யூ ஆர் லூசிங் த போன் வெயிட் ஆர் போன் ஸ்ட்ரென்த். ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஜாயின்ட்ஸ், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மசில்ஸ். You have to invest your time before 30. அதாவது 14 to 40 பீரியடுக்குள்ளார நீங்கள் எவ்வளோ உங்கள் போன் ஸ்ட்ரென்த்தை ஏற்றுறீங்களோ, எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ஃபுட் எடுக்கிறீங்களோ, எவ்வளோ கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் எடுக்கிறீங்களோ, அதுதான் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். எவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் ஜாயிண்ட் இருக்கும், போன் இருக்கும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது. பிகாஸ் பாடியோட அந்த சைக்கிள், செல் மல்டிப்ளிகேஷனோட சைக்கிள் அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எவர் யூ ஹேவ் டு டூ அட் தட் டைம். இப்போது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா தெர் ஆர் சர்டன் திங்ஸ். அபியங்கம் ஆஜரே நித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா ஏதாவது ஆயுர்வேதிக் அவங்க பாடிக்கு ஃபிசிக் ஏற்றபடி ஆயில். பழைய காலத்தில் இருந்த இதுதான். நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ 2-3 நாளோ இல்லை சிலவங்க வந்து டெய்லியோ எல்லாம் ஆயில் மசாஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. செல்ஃப் ஜாயின்ஸுக்கு எல்லாம் போடும், தலைக்கு போடும், கழுத்துக்கு, முதுகுக்கு, முட்டிக்கு, காலுக்கு எல்லாம் போட்டுட்டு செல்ஃபாக ஆயில் போட்டு, செஸ்மே ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி ஒரு 1/2 hour உட்காந்து, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி என்ன போட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. திஸ் வாஸ் ஆக்சுவலி ரியலி ஹெல்பிங் டு இம்ப்ரூவ் த போன் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த். அந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு இப்போது. நவ் இட் இஸ் பிகமிங் எ ஃபேஷன். நான் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறேன், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் ஆயில் பாத் எடுக்கிறேன்னு சொன்னால் அது ஃபேஷனாக போயிடுச்சு இப்போது. ஆக்சுவலி அபியங்கமாஜரே நித்தியம் ச ஜராசிரமவாதாக திருஷ்டி பிரசாதன புஷ்டியாயு சொப்பன சுக் தொக்சதார்டியகிருத். தட் இஸ் தி ஆயில் பாத் அண்ட் செல்ஃப் மசாஜஸ் குவாலிட்டி வாட் இஸ் நரேட்டட் இன் திஸ் திங். அதாவது முடிஞ்சால் இது டெய்லி பண்ணுங்கோ. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் சைன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஏஜிங் ஃபேக்டர்ஸ், உங்கள் ஏஜிங் சேஞ்சஸ் உங்கள் பாடியில் வர்றது வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அந்த முட்டி வலிக்காக இப்போது ப்ரைவேட்டாக இந்த மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து நிறைய ஆயில்ஸ் கிடைக்குது. அந்த ஆயில் வாங்கி தேய்ச்சிக்கிட்டா முட்டி வலி போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதில் ஜோக் என்ன அப்படின்னா வந்து ஐ வில் டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். ஐ டோல் யூ ரியலி யூ வாண்ட் டு preserve your knees or your bones, you have to start working early. In your diet you have to, in your exercise you have to, your practices or lifestyle, your movement, posture, everything you will have to. இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் போட்டு தடவியாச்சுன்னா கரெக்டாக வந்து அதில் வந்து கொஞ்சம் கேன்சரேஷியஸ் ஆகிட்டு இருக்கும். வேப்ரைசிங் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கும். இப்போ மெந்தோல் மாதிரியோ இல்லை கற்பூரம் மாதிரியோ ஏதாவது அதில் போட்டிருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பெயின் கில்லிங், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸோ ஏதாவது ஒன்று கெமிக்கல்ஸோ ஏதாவது அதில் இருக்கும். அது போட்டு மசாஜ் பண்ணால் டைம் பீங் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். டெம்பரரியாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் கிடைக்கும், கொஞ்சம் பெயின் ரிலீஃபிங் எஃபெக்ட் கிடைக்கும். மசில்ஸுக்கு எல்லாம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறதுனால ஒரு இது கிடைக்கும் அப்போதைக்கு. That is not the right way how to handle it. You will need an internal medication. You may need a proper exercise and therapy you will need according to your physique, your condition. Ana time being temporary relief ku that will be a better solution.
it's a relief. ஓகே. It's not a cure. And I don't say a worn-out joint can be fully cured. We can only maintain. அண்ட் சார் நம்ம ஜாயின்ட்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து ஆயுர்வேதா பற்றி நம்ம பேசணும். ரொம்பவே ஒரு ஹீலிங்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ தான் மக்களுக்கு அதோட அருமை புரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ஆயுர்வேதாவோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள் நம்ம லைஃப்பில். There are two types of, you can say categorize Ayurveda into two broadly. One is called Swastha-Vrittam, one is called Adra-Vrittam. Swastha-Vrittam is, you can say it's a preventive medicine. You follow these kind of lifestyles. You eat these kind of food in this quantity. Follow this kind of social behavior. So you don't get into a disease. ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்ப சேஃபு, யாருக்கும் எந்த வியாதிக்கும் க்யூர் உண்டு, இந்த மாதிரி எல்லாம் சிலவங்க பேசுவாங்க. ஆக்சுவலி ஆயுர்வேதா டஸ் நாட் கிளைம் லைக் தட். ஆயுர்வேதா கேட்டகரைசஸ் டிசீசஸ் இன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். சாத்தியம், சாத்தியத்திலே சுகசாத்தியம், கிருச்சர சாத்தியம். அதாவது இந்த வியாதி குணப்படுத்த முடியும், பூர்ணமாக க்யூர் பண்ண முடியும், அதிலே ஈஸியாக குணப்படுத்த முடியும், இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேஷண்ட்டு கரெக்டாக நம்ம சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் இருந்தால் குணப்படுத்த முடியும். யாப்பியம், யாப்பியம் மீன்ஸ் யூ cannot cure it, but by following certain medicines, certain lifestyles or certain diet pattern, you can ensure that that disease does not affect your day-to-day life. For example, gout, example, advanced diabetes, லைஃப்ஸ்டைல் டிசீஸ், லைஃப்ஸ்டைல் டிஸார்டர்ஸ் நிறைய ஐட்டம், சிலது க்யூர் பண்ணக்கூடியது இருக்குது, சிலது க்யூர் பண்ண முடியாமல் இருக்குது. மெயின்டெனன்ஸ் தெராப்பி மட்டும் பண்ணி போக வேண்டியது இருக்குது. தட் இஸ் கால்டு யாப்பியம். அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் அசாத்தியம். ஐ மீன் யூ cannot cure it. You cannot cure it. There is no cure for it. Ayurveda says many diseases there is no cure for it. In that condition, your aim is actually to give confidence to the patient, minimize the suffering to the patient, and what to do which does not make it a worse condition. பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் மேக்ஸிமம் எவ்வளோ பெட்டர் பண்ண முடியுமோ அதுக்கு என்ன பண்ண முடியும், longevity of life எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அது எவ்வளோ, அதுக்கு என்ன பண்ண முடியும். We don't claim a cure in that case. People has got a wrong notion. Ayurveda is something like a magic remedy. It can cure. No, it's a pakka life science. I don't say medical science, it's a life science. Disease spread ஆகுது, கொரோனா மாதிரி டிசீஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கும் கரெக்டாக வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்கிறாங்க ஆயுர்வேதத்தில். ஜனபதோத்வம்சனீயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எபிடமிக்ஸ்க்கு. தெர் இஸ் அ எலாபரேட் சாப்டர். அதுக்கு ட்ரைனேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், வீட்டில் ட்ரைனேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கார்பேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணணும், ஃபுட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணாமல் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், இத்தனை டயத்துக்குள்ளார யூஸ் பண்ணியிருக்கணும், இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அவங்க மற்றவங்களோட கண்டாமினேட் ஆகாமல் ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, ஐசோலேஷன் எல்லாம் உண்டு இதில். இட்ஸ் ஆல் தேர். டு இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி யூ டேக் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், these kind of more add these things more into your food to improve your metabolism. இந்த மாதிரி சயின்ஸ் வந்தால் சயின்ஸுக்காக மட்டும் வந்து நீங்கள் தனியாக மருந்து கொடுக்கணும், இந்த மருந்து கொடுத்து அந்த சயின்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. சின்ஸ் நம்ம ஆயுர்வேதா பற்றி பேசும்போது இந்த கொரோனா அவுட் பிரேக்கு ஆயுர்வேதிக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். கொரோனா அவுட் பிரேக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறதோட ஜெனரல் இம்யூனிட்டிக்கு தான் கொடுக்கணும் ஆக்சுவலி. if you see the people who is dying, people are most of them, இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், why so much of death in Italy, and they say many of them are using ibuprofen compounds at home without a prescription or with prescription, anti-inflammatory drugs. நிறைய வந்து ஏசி இன்ஹிபிட்டர்ஸ்னு எல்லாம் சொல்லி சில கேட்டகரி ட்ரக்ஸ் வந்து இம்யூனிட்டியை வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இல்லைன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த வைரஸ் இந்த இம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி விட்டுட்டு ரேப்பிட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து அதோட செகண்டரி இம்பேக்டாக வந்து சில நெக்ரோசிஸ் லங் நெக்ரோசிஸ் வந்துட்டு டெத் வராங்கன்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்தேன். செல்ஃப் மெடிக்கேஷன் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். நம்ம தான் நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேஷன், இதுவும் இந்தியாவிலேயும் நிறைய பேர் செல்ஃப் மெடிக்கேஷன் யூஸ் பண்ணுறதுண்டு. தலைவலிக்கு வாயில் வந்த மருந்தெல்லாம் வாங்கி போடுறவங்க உண்டு. நிறைய பேரோட பேகு, பர்டிகுலர் லேடிஸோட பேகு செக் பண்ணியாச்சுன்னா ஏதாவது 4 பெயின் கில்லர்ஸ் இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் கேன் ஹாவ் அ சீரியஸ் இம்பேக்ட். ஏஜ்டு ஆளுங்க, டயபெட்டிஸோ இல்லை பிபிஓ அந்த மாதிரி இம்யூனோ காம்ப்ரமைசிங்கான டிசீஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க, ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் இது பாதித்தா டக்குன்னு எந்த இன்ஃபெக்ஷனும் இந்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்ஷன் எபிடமிக்ஸ் பாதித்தா டக்குன்னு அவங்களுக்கு அது வெல்ஸ் ஆகும், அன்கண்ட்ரோல்ட் ஆகும்,
காம்ப்ளெக்சிட்டி வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம பிக்யூலர் தனியாக வந்து கவனிக்கணும். அப்புறம் வந்து ஜெனரல் உங்களோட ஹைஜீன் பேராமீட்டர்ஸ், ஃபியூமிகேஷன்ஸு டே டு டே பேஸ் வீட்டில் ஃபியூமிகேட் பண்ணுறதுக்கு இப்போ அபராஜிதா தூபம்னு சொல்லிட்டு இல்லை குக்குலு வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஃபியூமிகேட் பண்ணுறது, குக் பண்ணி 3 மணி நேரத்துக்கு உள்ளார ஃபுட்டு சாப்பிட்ருக்கணும், வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், all those things are general immunity. சில சர்டன் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ரெகுலராக போட்டு நம்ம வந்து டிகாக்ஷன் மாதிரி பண்ணுறது, இப்போ ஷடங்க பானியம் எல்லாம் சொல்லிட்டு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். சார், நீங்கள் முன்னாடி சொன்ன லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெயினாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆயுர்வேதாவில் வந்து மசாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட், மசாஜஸ், ஆயுர்வேதா மசாஜஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? Please don't think Ayurveda is a massage therapy. Massage is not even 1% of Ayurveda, right? And if you check in the world, actually more than 40-45 types of massages persist in this world, in different systems of folklore medicines and other known kind of medicines. All these arthritic conditions, I mean spondylosis or joint inflammatory conditions, first you have to categorize it, is it an autoimmune triggered problem? இப்போ ருமாட்டோட ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ருமாட்டோட ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் தான், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங்கு, பெயின் எல்லாம் வரும். பட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் எ டோட்டலி டிஃப்ரெண்ட் ரீசன், விச் இஸ் பிகாஸ் ஆஃப் an autoimmune reaction. ஸோ இம்யூனோமோடுலேட்டட் ட்ரக்ஸு உள்ளே கொடுக்க வேண்டியிருக்கும், நீங்கள் மருந்து வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இன்டர்னல் மெடிசின்ஸ் இருக்கும், டயட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும், அதில் டூஸ் அண்ட் டோன்ஸ் இன் டயட் நிறைய இருக்கும். அந்த இம்யூனோ சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ் கொடுத்து அந்த இம்யூன் ரியாக்ஷனை காம் பண்ணி கொண்டு வந்து அந்த ரூட் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வந்தால் தென் யூ வில் ஹேவ் டு செக் வெதர் இட் இஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ் ஆர் நான் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ். ஸோ இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்லேயே போய் நீங்கள் மசாஜ் பண்ணக்கூடாது. மசாஜ் பண்ணால் இட் வில் ஒன்லி வேர்சன் இட். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெராப்பீஸ் ஃபார் இட். இப்போ தானியாமலதார, ஸோ மெடிக்கேட்டட் மெடிசனல் ஹெர்ப்ஸு, சில ஜெர்மினேட்டட் திங்ஸ் எல்லாம் போட்டு பாயில் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து கண்டினியூஸாக வந்து பேஷண்ட்டு மேலே ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கண்டினியூஸாக ஃப்ளோ மாதிரி எடுத்து தொடச்சி எடுத்துட்டுச்சுன்னா வந்துருச்சுன்னா இந்த இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் சைன்ஸ் கொஞ்சம் குறையும், வீக்கம் நல்லா குறையும். மசாஜ் எல்லாம் அந்த இதில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய 10 போட வேண்டிய மாதிரி காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனில். அது டிசீஸோட கண்டிஷனுக்கு ஏற்றபடி இப்போ ஜடாமயாதி சூர்ணம், கொட்டஞ்சுக்காதி சூர்ணம், நாகராதி படிப்பட்டாச்சுன்னா நாகராதி சூர்ணம் இஸ் பெட்டர் இன்ஃப்ளமேஷனுக்கு. வேறாஸ் ஆக்சுவலி வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸோ இல்லை ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தாச்சுன்னா ஜடாமயாதி மாதிரி ஐட்டம்ஸ் தான் பெட்டர். அப்போ அது யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனோட இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜோட சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில சர்டன் மெடிசனல் டிகாக்ஷன்ஸ்லையோ சில ஃப்ளூயிட்ஸ்லையோ சில மெட்டீரியல்ஸில் இதை அரைச்சி போட்டு 10 மாதிரி போட்டு அந்த வீக்கத்தை வச்சு கெட்டி அந்த வீக்கத்தை ரிமூவ் பண்ணி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்லேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர இன்டர்னல் மெடிசின்ஸோட சப்போர்ட்டோட சேர்த்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர கண்டிஷன்ஸ் உண்டு. அது கிளியர் ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் கம்ப்ளீட்டாக போய் நான் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்னா தென் தேர் ஆர் பெயின் மேனேஜ்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் லைக் ஃபர்மெண்டேஷன் மசாஜஸ். இட் இஸ் நாட் டன் வித் ஹேண்ட், இட் இஸ் டன் வித் மெடிசனல் போலசஸ். சம்டைம்ஸ் மெடிசனல் பவுடர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் மெடிசன் லீவ்ஸ் வந்து ஸ்மாஷ் பண்ணி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி தலங்களில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு பொட்டலை மாதிரி கட்டிட்டு அது வச்சு பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் மெடிசனல் மெட்டீரியல் வச்சு போலஸ் வச்சு மசாஜ் பண்ணி பெயினையும் இன்ஃப்ளமேஷனையும் எல்லாம் குறைச்சி கொண்டு வந்து கிளியர் பண்ணி கொண்டு இருக்கும். அப்புறம் வந்து செகண்டரி வேர் அண்ட் டயர் டேமேஜஸ் இருக்கும். அது வந்து பிழிச்சல் மாதிரி இல்லை காய்சேகம்னு சொல்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஓரோ ஸ்டேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் மெடிசின்ஸும் டயட் பேட்டர்ன்ஸும் பேரலாக போக வேண்டியதாக இருக்கும். இது ஒரு இது. இப்போ வெறும் நெக் பெயின், இப்போ இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 மாதிரி போட்டுட்டு எடுக்கலாம். ஃபர்மெண்டேஷன் மசாஜ் அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி எடுக்கலாம். தென் யூ ரீலூப்ரிகேட் த ஜாயிண்ட் அண்ட் சப்போர்ட் ஸ்ட்ரெங்தன் தி கனெக்டிவ் லிகமெண்ட்ஸ் நெக்கை பொறுத்த வரைக்கும் லைக் தட். அண்ட் சம்டைம்ஸ் there will be a condition called atlas axis arthrosis, the upper vertebra, மேல் பக்கம் எண்டு 2-3 வெர்டிப்ரா மட்டும் பாதிச்சிருக்கு, ட்ரையாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கிடினஸ் வரும். பொசிஷன் மாறும்போது 1 செகண்டுக்கு பிளாக் அவுட் வரும், தலை சுற்றும் ஆக்சுவலி.
இது வேறு ரீசனாலையும் வரலாம், தலை சுற்றுற பல ரீசனாலும் இருக்கலாம். பட் மற்றதெல்லாம் இல்லை, ரூல் அவுட் பண்ணி பிபி வேரியேஷன் கிடையாது, மெனியல் சிண்ட்ரோம் கிடையாது, நியூரலாஜிக்கல் மேஜர் இஷ்யூஸ் எல்லாம் இல்லை, ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஸ்வலாக இதுக்கு தான் சான்ஸ். ஸ்பாண்ட்லைட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா டெஃபினட்டாக அதுக்கு தான் சான்ஸ். அப்படி வரும்போது நஸ்யோன்னு சொல்லி நேசல் ட்ராப் மாதிரி ஒரு மருந்து கொடுத்து அந்த இடத்த லூப்ரிகேட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும், எக்ஸ்டர்னல் தெராப்பிஸ் இல்லாமல். ரைட். டிஸ்க் பல்ஜினா வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் வேறு மாதிரி பண்ணி தடம் கட்டி வச்சு ஒரு மர்மா ட்ரீட்மெண்ட் மெத்தடும் இருக்குது, அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி 10 வச்சு கெட்டி விட்டு உபநாகம்னு சொல்கிற மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ளமேட்ரி ஸ்டேஜா நான் இன்ஃப்ளமேட்ரி ஸ்டேஜா, இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கா, ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால் வந்திருக்கா, இல்லை பிளைன் இன்ஜுரியாலேயோ வேறாண்டாராலேயோ வந்திருக்கா, இதுக்கு ஏற்றபடி இன்டர்னல் மெடிசின்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் அடாப்டபிலிட்டி மாறும். இப்போ ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஹை ஃபீவர் வந்திருக்கு, இப்போ சிக்கன் குனியா ஹை ஃபீவர் வந்திருக்கு 4-5 நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கிளியர் ஆகி போச்சு, 2 மாதத்துக்கு அப்புறம் ஜாயிண்ட் ஃபுல்லாக சொல்லிங் ஆகி ஃபுல்லாக வந்து கை காலெல்லாம் வீங்கி வந்திருக்கு. மெத்தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் தட்ஸ் அ வைரல் ஆர்த்ராலஜியா. அதோட இன்டர்னல் மெடிசின்ஸ் வேறு, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் வேறு. ஸோ எதனால் வந்திருக்கு அப்படின்னு இது பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி ஒரு பேரலல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டர்னல் மெடிசின்ஸ் இருக்கும், எக்ஸ்டர்னல் தெராப்பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரீசன் கிளியர் ஆகி போச்சுன்னா, காம் டவுன் ஆயிடுச்சு, ரூட் காஸ் ரீசன் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆகி போச்சுன்னா, தென் வி வில் ஹவ் டு சிம்டமேட்டிக்கலி ட்ரீட் இட். ஸோ ஃபார் த பேஷண்ட் சஃபரிங் வில் கம் டவுன். த தேர்ட் திங் இஸ் ரெஸ்டோர் த ஹெல்த் ஆஃப் த ஜாயிண்ட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி 2-3 ஃபேஸில் தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இது போக முடியும். ஃபிசிக்கல் மசாஜ் கொடுத்து கிளியர் பண்ணக்கூடியது மேபி எ ஸ்ப்ரைன், இல்லை முன்னாடி நான் சொன்ன மசில் ஸ்பேஸம். பட் அப்போ கூட இப்போ பேக் பெயின் தான் கேஸுன்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்டிபேஷன் தான் இருக்குது, சிவியர் பைல்ஸ் இருக்கிற கேஸு, இந்த பைல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கான்ஸ்டிபேஷன் நீங்கள் மேனேஜ் பண்ணலைன்னா இது மறுபடியும் வரும். யூ ஹேவ் டு டூ ஒன் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ரூட் காஸ் மேனேஜ்மெண்ட். எதனால இது ஒரிஜினலி இது ஆரம்பிச்சிருக்கோ அதை கிளியர் பண்ணணும். அவன் லைஃப்பில் அதுக்கு ரிப்பீட்டேட்டிவாக அதுக்கு காஸான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் சிம்டமேட்டிக்கலி யூ கேன் மேனேஜ் அண்ட் சிம்டம்ஸ் கிளியர் ஆகி ஆள் காம் ஆயிடுச்சுன்னா தென் இஃப் தெர் இஸ் எனி டேமேஜ் ஹேப்பன் டு த ஜாயிண்ட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, ரிப்பேர் த ஜாயிண்ட் அண்ட் பிரிங் இட் பேக் இன் டு ஹெல்த்தி கண்டிஷன். ரொம்ப சம்மரைஸாக பண்ணோன்னா இதுதான் சொல்ல முடியும். அது ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேஸ், கண்டிஷன் டிஃப்ரெண்ட், அதுக்கு ஏற்றபடி. இப்போ அதான் சொன்னேன், நான் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்களே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஐ வில் பிளைண்ட்லி சே நோ, இட் இஸ் நாட் மசாஜ் பிகாஸ் மெனி பீப்புள் மேக் இட் வேர்ஸ் பை டூயிங் ஏ மசாஜ் இன் ஏ வெரி இன்ஃப்ளமேட்டட் ஸ்டேஜ். ஸ்வெல்லிங் இருக்கிற ஜாயிண்டில் கொண்டு போய் மசாஜ் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நாஸ்தி தான் ஆகும், திருப்பியும் இன்னும் மோசமாக தான் ஆகும். ஸோ there are stages that massages can be done, there are stages that massages cannot be done. There are so many other vast line of treatment which you can decide only seeing the patient clinically, examining the condition, why it happened, what are the causative factor behind it, what are the damage already happened to the joint, what are the signs. இவ்வளோ பேராமீட்டர் பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம 2-3 maybe 1 or 2 stages or maybe 3 or 4 stages we have to fix in the course of treatment at different stages. ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி வரும்போது ஓகே இது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, to explain and make the patient understand and then do it. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.